நான் ஜாஸ்மின், வயது 21. கோவை மாவட்டத்தின் மலையடிவாரத்தில் பசுமை படர்ந்த மல்லிகை மணம் கமழும் ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்கிறேன். கோவையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் இறுதி ஆண்டு இலக்கியம் படிக்கிறேன். ஊர்க்காரர்கள் என்னை பற்றி பேசும்போது, ஜாஸ்மின், உன் முகம் ஒரு கவிதை மாதிரி என்பார்கள். என் நீண்ட அடர்ந்த கருமையான கூந்தல் மாலை நேரத்தில் மலைகளின் பின்னணியில் அலைபாயும் மெல்லிய சுருள்களுடன் சூரிய ஒளியில் தகதகப்பது போல இருக்கும். என் பெரிய மான் கண்கள் உணர்ச்சிகளின் ஆழத்தை பேசும், சில நேரம் கவிதையின் வரிகளைப் போலவும் சில நேரம் குறும்பு நிறைந்த சிரிப்பைப் போலவும் தோன்றும். என் புன்னகை மென்மையானது, ஆனால் மனதைத் தொடுவது. நடுத்தர உயரம், மெலிந்த உடலமைப்பு, ஆனால் ஒரு இயல்பான ஒளி என்னை சுற்றி இருப்பது போல ஊர்க்காரர்கள் சொல்வார்கள். ஆனால் என் அழகை விட என் இதயத்தின் பாசமும் உணர்ச்சிகளின் ஆழமும் தான் என்னை வரையறுக்கும் என்று நம்பினேன். இப்போது இந்த கதையைச் சொல்லும்போது என் மனம் கனத்து, கண்கள் கலங்குகின்றன, இதயம் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறது. என் தம்பி ஆதவன், வயது 19. அவனும் அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு கணிதவியல் படிக்கிறான். ஆதவனின் அழகு என் இதயத்தை எப்போதும் தொட்டுவிடும். உயரமானவன், மெலிந்த ஆனால் திடமான உடலமைப்பு, அவனுடைய நடையில் ஒரு இயல்பான நம்பிக்கை ஒளிரும். அவனுடைய முகம் ஒரு ஓவியம், கூர்மையான மூக்கு, பளிச்சென்ற புன்னகை, மற்றும் அவனுடைய கண்கள் ஆழமான கடல் போல, எப்போதும் ஒரு கதையைச் சொல்வது போல இருக்கும். அவனுடைய கருமையான அலை அலையான முடி காற்றில் அசையும்போது அவனை ஒரு இளம் கவிஞனைப் போல காட்டும். அவனுடைய சிரிப்பு இருளை விரட்டி மனங்களை ஒளிரச் செய்யும். ஊர்க்காரர்கள் அவனை சிரிக்கும் சூரியன் என்று அழைப்பார்கள். ஆதவன் திறமையானவன், ஆனால் படிப்பில் சந்தேகங்கள் வந்தால் என்னை தேடி வருவான். நானும் அவனுக்கு பொறுமையாக விளக்குவேன். அவனுடைய கண்களில் தெரியும் புரிதலின் பிரகாசம் எனக்கு மகிழ்ச்சியை தரும். எங்கள் அம்மா, சுமதி, வயது 45, ஒரு அரசு பள்ளி ஆசிரியை. அவர் முகத்தில் ஒரு அமைதியான கம்பீரம் இருக்கும். நீண்ட கூந்தல், மென்மையான புன்னகை, மற்றும் அவர் பேசும்போது இனிமையான குரல், இவை அவரை அனைவருக்கும் பிடித்தமானவராக ஆக்கியது. அப்பா, முருகன், வயது 48, ஒரு விவசாயி. அவருடைய கரடுமுரடான கைகள், சூரிய ஒளியில் பழுப்பேறிய முகம் அவருடைய உழைப்பின் கதையைச் சொல்லும். ஆனால் அவருடைய கண்களில் எங்கள் மீது ததும்பும் அன்பு, எங்கள் குடும்பத்தின் அடித்தளம். எங்கள் ஊர் ஒரு கனவு போல, மலைகளின் அடிவாரத்தில் பறவைகளின் கீச்சிடல் காலையை வரவேற்கும், மல்லிகை மணம் மாலையை அலங்கரிக்கும். எங்கள் வீடு ஒரு சிறிய மண் வீடு, தோட்டத்தில் பூத்திருக்கும் செம்பருத்தி, மல்லிகை மற்றும் ரோஜாக்களால் சூழப்பட்டிருக்கும். காலையில் சூரிய ஒளி தோட்டத்தில் பட்டு பனித்துளிகள் மின்னும்போது எங்கள் வாழ்க்கை ஒரு ஓவியம் போல இருக்கும். ஆனால் எங்கள் வாழ்க்கையை உண்மையில் அழகாக்கியது நானும் ஆதவனும் பகிர்ந்து கொண்ட பாசமும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களும். நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியான பழக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். காலையில் எழுந்தவுடன் ஒரு கப் காபி குடித்து வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து சூரிய உதயத்தை பார்ப்பது எங்கள் வழக்கம். இந்த மலை இவ்வளவு அழகாக இருக்கிறதே, இதை ஒரு கவிதையில் எழுத வேண்டும் என்று நான் சொன்னால், ஆதவன் சிரித்து, அக்கா, நீ எழுது, நான் அதை ஒரு சமன்பாடாக மாற்றுகிறேன் என்று குறும்பாக பதிலளிப்பான். மாலையில் கல்லூரியில் இருந்து திரும்பிய பிறகு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவோம். இருவரும் ஒரே மாதிரி தண்ணீர் குழாயை பிடித்து செடிகளுக்கு ஊற்றும்போது ஒருவரையொருவர் தண்ணீர் தெளித்து சிரிப்போம். ஜாஸ்மின், இப்படி தண்ணீர் வீணாக்கினால் இந்த செடிகள் உன்னை திட்டும் என்று ஆதவன் கிண்டல் செய்வான். இரவு உணவு முடித்த பிறகு எங்களுக்கு பிடித்த பழைய தமிழ் பாடல்களை ஒலிபரப்பி சில நேரம் மெதுவாக நடனமாடுவோம். ஆனால் அது எங்கள் குறும்புத்தனமான ஆட்டமாகவே இருக்கும்.
ஒருவரையொருவர் கேலி செய்து சிரித்து வீடு முழுவதும் எங்கள் சிரிப்பொலி எதிரொலிக்கும். சில நாட்கள் வீட்டு முற்றத்தில் நிலவொளியில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்து எங்கள் கனவுகளைப் பற்றி பேசுவோம். அக்கா, ஒரு நாள் நான் ஒரு பெரிய கணிதவியலாளனாக ஆவேன் என்று ஆதவன் சொல்ல, நீ ஆனாலும் என் கவிதைகளுக்கு முதல் ரசிகனாக இருக்கணும் என்று நான் சிரிப்பேன். ஒவ்வொரு நாளும் மாலை வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து நாங்கள் பேசுவோம். சில நேரம் கடைக்குச் செல்வோம். பிடித்த பிஸ்கெட்டை வாங்கி வழியில் நடந்து வரும்போது பகிர்ந்து சாப்பிடுவோம். அக்கா, இந்த பிஸ்கெட் உனக்கு இவ்வளவு பிடிக்குமா என்று ஆதவன் கேட்க, நீ சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு பாரு, புரியும் என்று நான் சிரிப்பேன். வார இறுதிகளில் கோவையில் உள்ள நூலகத்திற்கு செல்வோம். நான் இலக்கிய புத்தகங்களை தேட, ஆதவன் கணித புத்தகங்களை உருட்டுவான். ஆனால் நூலகத்தின் மூலையில் ஒரு மர மேசையில் உட்கார்ந்து பேச்சு தொடங்கிவிடும். படிப்பு, கனவுகள், ஊரில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பேசுவோம். அக்கா, நீ ஒரு நாவல் எழுதினால் நான் அதை உலகமெங்கும் விற்பேன் என்று ஆதவன் சொல்ல, நான் சிரித்து, நீ முதலில் உன் கணித வீட்டுப்பாடத்தை முடி என்று பதிலளிப்பேன். சில நாட்கள் மாலை நேரத்தில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது நாங்கள் தனிமையில் பேசுவோம். மலைகளின் மறைவில் செடிகளின் பசுமையில் எங்கள் உரையாடல் ஒரு இரகசிய உலகத்தை உருவாக்கியது. ஆதவன் தன் கல்லூரி நண்பர்களைப் பற்றி, தன் கனவுகளைப் பற்றி, சில நேரம் தன் காதல் கதைகளைப் பற்றி கூட பகிர்ந்து கொள்வான். அக்கா, இந்த பெண்ணை பார்த்தேன், ஆனால் உன்னை மாதிரி யாரும் இல்லை என்று குறும்பாகச் சொல்லுவான். நானும் என் இலக்கிய ஆர்வத்தை, என் கவிதைகளை, என் மனதில் தோன்றும் கற்பனைகளை அவனிடம் பகிர்ந்து கொள்வேன். ஆதவன், ஒரு நாள் நான் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுவேன், நீ தான் முதல் பிரதியை படிப்பாய் என்று சொல்ல, அவன் கண்கள் மின்ன, அது நிச்சயம் என்று பதிலளிப்பான். எங்கள் பாசம் ஊர்றிந்தது. இப்படித்தான் அக்கா தம்பி உறவு இருக்க வேண்டும் என்று ஊர்க்காரர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் ஒரு நாள் எங்கள் உலகம் தலைகீழாக மாறியது. அம்மாவும் அப்பாவும் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள். 2 நாட்கள் கழித்து வருவோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். வீட்டில் நானும் ஆதவனும் மட்டுமே. முதல் நாள் வழக்கம்போல கல்லூரி சென்று திரும்பினோம். இரவு உணவு முடித்து டிவி முன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினோம். எப்போதும் போல சிரிப்பும் கிண்டலும். ஆனால் அந்த இரவு வித்தியாசமாக இருந்தது. எங்கள் பேச்சு ஆழமானது, உணர்ச்சிகள் தீவிரமானது. மெல்லிய நிலவொளி வீட்டுக்குள் பரவியிருந்தது மற்றும் எங்கள் குரல்கள் மென்மையாக ஒலித்தன. திடீரென எங்கள் பாசத்தின் எல்லைகள் மங்கின. நாங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு உறவில் ஈடுபட்டோம். அந்த இரவு முழுவதும் எங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி பலமுறை அந்த தவறை செய்தோம். என் இதயம் ஒரு புயலில் சிக்கியது போல இருந்தது. பாசமும் உணர்ச்சியும் குழப்பமும் கலந்து என்னை இழுத்து மூழ்கடித்தது. மறுநாள் காலை குற்ற உணர்ச்சி என்னை உலுக்கியது. ஆதவனும் கண்ணீருடன், அக்கா, இது தவறு, இனி இப்படி நடக்கக்கூடாது என்று முனகினான். அவன் குரல் உடைந்து ஒலித்தது. நானும், இது ஒரு தவறு, மறந்துவிடுவோம் என்று அவனை ஆறுதல் செய்தேன். ஆனால் என் இதயம் கனத்து துடித்தது. ஆனால் எங்கள் மனம் வேறு மொழி பேசியது. அடுத்த நாளும் அந்த உணர்ச்சி மீண்டும் எங்களை இழுத்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும், எங்கள் தோட்டத்தின் ஒவ்வொரு செடியும் எங்கள் இரகசியத்தின் சாட்சியாக மாறின. அம்மா அப்பா வருவதற்கு முன் வீடு எங்கள் இரகசியத்தால் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு கணமும் என் இதயம் இது தவறு என்று கத்தியது. ஆனால் ஆதவனின் கண்களை பார்க்கும்போது அந்த உணர்ச்சி என்னை மீண்டும் இழுத்தது. அதன் பிறகு எங்களால் அந்த உறவை நிறுத்த முடியவில்லை. அம்மா அப்பா இல்லாத நேரங்களில் வீட்டில் அவர்கள் இருக்கும்போது தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல நடித்து
மலைகளின் மறைவில், செடிகளின் பசுமையில், எங்கள் உரையாடல்கள் இப்போது ஒரு தடை செய்யப்பட்ட உணர்ச்சியால் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு முறையும் குற்ற உணர்ச்சி என்னை உள்ளுக்குள் கிழித்தது. ஆனால் ஆதவனின் புன்னகையும் அவனுடைய மென்மையான பார்வையும் என்னை மீண்டும் அந்த பாதைக்கு இழுத்துச் சென்றது. எங்கள் பாசம் இப்போது ஒரு இருண்ட நிழலை கொண்டிருந்தது, ஆனால் எங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. எங்கள் ரகசியம் எங்கள் இதயங்களை கட்டிப்போட்டது, ஆனால் அதே நேரம் எங்களை உடைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் எங்கள் உலகம் உடைந்தது. தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல நாங்கள் மறைவாக இருந்தபோது அம்மாவும் அப்பாவும் திடீரென வந்து பார்த்து விட்டார்கள். அம்மாவின் கண்கள் கலங்கின, அவர் முகத்தில் வேதனை பரவியது, அவர் இதயம் உடைந்து விட்டது போல தோன்றியது. அப்பா, ஜாஸ்மின், ஆதவன், இது என்ன பாவம் என்று கத்தினார். அவருடைய குரல் கோபமும் வலியும் கலந்து வீட்டை அதிரவைத்தது. நான் தரையை பார்த்தேன், வார்த்தைகள் வரவில்லை. ஆதவனும் மௌனமாக நின்றான், அவன் கண்களில் குற்ற உணர்ச்சியும் பயமும் தெரிந்தது. அம்மாவின் அழுகையும் அப்பாவின் கோபமும் எங்கள் இதயங்களை கிழித்து ஒரு முடிவில்லாத குற்ற உணர்ச்சியை விட்டுச் சென்றது. எங்கள் பாசம், எங்கள் குடும்பம், எங்கள் உலகம் எல்லாம் அந்த ஒரு கணத்தில் உடைந்து சிதறியது. நான் இப்போது என் இதயத்தின் கனத்துடன் உட்கார்ந்திருக்கிறேன். எங்கள் அழகு, எங்கள் பாசம், எங்கள் பேச்சு எல்லாம் இப்போது ஒரு இரகசியத்தின் நிழலில் மறைந்து விட்டது. என் மனம் கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. எங்கள் பாசம் எப்படி இப்படி மாறியது? இந்த குற்ற உணர்ச்சியுடன் நான் எப்படி வாழப்போகிறேன்? எங்கள் குடும்பம் இனி ஒருபோதும் முழுமையடையாது என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த கதை ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஜாஸ்மின், ஆதவன், சுமதி, முருகன் இவர்களின் கதை ஒரு கற்பனையாக இருந்தாலும் உறவுகளின் எல்லைகளையும் உணர்ச்சிகளின் சிக்கல்களையும் பற்றி நமக்கு உணர்த்துகிறது. பாசம், அன்பு, நம்பிக்கை இவை அழகானவை, ஆனால் அவை எல்லைகளை மீறும்போது குடும்பங்களையும் மனங்களையும் உடைத்து விடக்கூடும். உறவுகளில் எல்லைகளை மதிப்பது, உணர்ச்சிகளை புரிந்து கட்டுப்படுத்துவது முக்கியம். இதுபோன்ற தவறுகள் நிகழ்ந்தால் தைரியமாக எதிர்கொண்டு உதவி தேட வேண்டும். மனதை திறந்து நம்பகமானவர்களிடம் பேசி ஆலோசனை பெறுவது இதயத்தின் கனத்தை குறைக்கும். இந்த கதை நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். பாசத்தை புனிதமாக வைத்திருப்போம், உறவுகளை மதிப்போம், மனதை புரிந்து நடப்போம்.